படம் ஆரம்பிக்கும்போது ஜேக்கப் அப்படின்னு ஒரு பையனை காட்டுறாங்க. ஜேக்கப் எப்பவும் ஒரே மாதிரியாக தான் சோகமாகவும் பயந்த மாதிரியும் தான் இருப்பான். அவனும் அவனோட பாஸும் காரில் ஜேக்கப் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனோட தாத்தா கிட்ட இருந்து ஃபோன் வருது. வீட்டுக்குள்ளே யாரோ புகுந்துட்டாங்க, நீங்கள் வராத அப்படின்னு தாத்தா எச்சரிக்கிறாரு. ஜேக்கப் தாத்தாவுக்கு ஏதோ வயசாயிடுச்சு, அதனால ஏதோ வளர்றாரு அப்படின்னு நினச்சாலும் மனசுக்குள்ளே அவனுக்கு ஏதோ ஒரு தப்பாக படுது. உடனே பாஸை கூட்டிகிட்டு தாத்தா வீட்டுக்கு போகிறான். ஜேக்கப் உள்ளே போய் பார்த்தா வீடு அப்படியே தலைகீழாக கிடக்குது. வீட்டுக்குள்ளே பார்த்தா தாத்தாவை காணோம். தாத்தாவை தேடி காட்டுக்குள்ளே போகிறான். அங்கே தாத்தா மயங்கி கிடக்கிறத பார்க்குறான். அவரோட கண் மட்டும் பிடுங்கப்பட்டு இருக்கிறத பார்த்து ஜேக்கப் ரொம்ப பயந்து போகிறான். தாத்தா இறந்துட்டாருன்னு நினச்சி பாஸை கூப்பிடலான்னு பார்க்கும்போது திடீர்னு தாத்தா கண்ணு முழிச்சு அவர் கையை பிடிக்கிறாரு. நீ அந்த தீவுக்கு போ, 1943 கால சுழற்சியை கண்டுபிடி, அங்கே ஒரு பறவை மனுஷி இருப்பா, அவள் எல்லாம் உனக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. ஜேக்கப்புக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அங்கே வந்து விசித்திரமான உருவம் ஜேக்கப்பை தாக்க வருது. அங்கேருந்து அவரோட பாஸ் துப்பாக்கியால் சுடுறாங்க. ஆனால் அந்த உருவத்துக்கு ஜேக்கப் மட்டும்தான் டார்கெட். எப்படியோ அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. தாத்தா இறந்த அதிர்ச்சியில் ஜேக்கப் ஒரு டாக்டரை போய் பார்க்குறான். தாத்தா சொன்ன அந்த அதிசய குழந்தையோட கதையெல்லாம் சொல்கிறான். சின்ன வயசில் எல்லாரையும் அவனை கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதனால் வளர்ந்ததும் ஜேக்கப் இதெல்லாம் பொய்ன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். தாத்தா செத்ததுக்கு அப்புறம் ஜேக்கப் வீட்டுக்கு வந்தப்போ அவரோட ஒரு பழைய புக்கையும் அதுக்குள்ளே இருந்த ஒரு லெட்டரையும் பார்க்குறான். அதில் மிஸ் பெரக்ரீன், நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம், உங்களை மிஸ் பண்ணுறோம் எழுதியிருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஜேக்கப்புக்கு அப்போ தாத்தா சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. டாக்டரும் அந்த தீவு பற்றி சொல்லும்போது நீ அங்கே போய் பார்க்கணும், அப்போ தான் உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் சொன்னபடியே ஜேக்கப் அந்த தீவுக்கு போக முடிவெடுக்கிறான். அவங்க அப்பாவும் ஒரு எழுத்தாளருங்கிறதால அங்கே இருக்கிற பறவைகள் பற்றி எழுதலாம்னு கூடவே வராரு. அங்கே போய் பார்த்தா அந்த தீவில் ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. உள்ளூர் ஆளுங்க கிட்ட அந்த பழைய வீட்டை பற்றி கேட்டால் அது 1943 போர்லேயே குண்டு விழுந்து அழிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேக்கப் நேரில் போய் பார்க்கும்போது அது வெறும் இடிபாடாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அங்கே ஒரு பொண்ணோட நிழலையும் அப்புறம் கொஞ்சம் குழந்தைங்களையும் பார்க்குறான். ஒருவேளை பேயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி வழுக்கி விழுந்துடுறான். முழிச்சு பார்த்தா அந்த பசங்க இவனை சுற்றி நிற்கிறாங்க. நீங்கள் பேயா அப்படின்னு ஜேக்கப் கேட்க, இல்லை இல்லை, நாங்கள் வந்து உனக்காக தான் பெரக்ரீன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவனை அந்த டைம் லூப்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் 2016 மறைஞ்சி 1943க்கு போயிடுறாங்க. அந்த பழைய இடிஞ்ச வீடு இப்போ சூப்பராக இருக்குது. அங்கே மிஸ் பெரக்ரீனை பார்க்குறான். அவங்க மற்ற பசங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது அந்த பசங்க கிட்ட. ஒரு பொண்ணு காற்று மாதிரி பறக்கிறா, அதனால தான் வெயிட்டான ஷூ போட்டுட்ருக்கா. இன்னொரு பொண்ணு கையாலேயே நெருப்பை உருவாக்குறா. இன்னொரு பையன் செத்த பொருட்களை உயிரோட வர வைக்கிறான். இன்னொரு பொண்ணு செடியை பெருசாக வளர்க்குறா. இன்னொரு பையன் வயிற்றுக்குள்ளேயே தேனீக்கள் இருக்குது. ஒரு பையன் எதிர்காலத்தை டிவியில் படம் மாதிரி போட்டு காட்டுறான். இவங்க எல்லாரையும் காப்பாற்றத்தான் மிஸ் பெரக்ரீன் அந்த 24 மணி நேர கால சுழற்சியை உருவாக்கி ஒரே நாளை திரும்ப திரும்ப வாழ வைக்கிறாங்க. அதனால தான் இங்கே இருக்கிற பசங்களுக்கு வயசே ஆகலை. ஜேக்கப் திரும்பவும் 2016க்கு வரும்போது அங்கே இருக்கிற வில்லன்கள் வந்து இந்த டைம் லூப்பை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிய வருது. வில்லன் வந்தால் எல்லாரையும் கொண்டுடுவான்னு ஜேக்கப் எச்சரிக்கிறான். அங்கே எம்மா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு காற்றுல பறக்கிற சக்தி இருக்கிற பொண்ணு. ஜேக்கப்பை கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு பெரிய கப்பலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே ஜேக்கப்போட தாத்தா வச்சுருந்த ஒரு மேப்பை காட்டுறா. சாதாரண ஆளுங்க இந்த டைம் லூப்குள்ளெல்லாம் வர முடியாது. ஜேக்கப் உள்ள வந்திருக்கான்னா அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு ஏமா சொல்கிறா. வில்லன்கள் கிட்டேருந்து தப்பிக்க ஜேக்கப் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு கதை போகுது. ஜேக்கப் வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய அசுரன் நிற்கிறான். அதை அட்டாக் பண்ண வரும்போது மிஸ் பெரக்ரீன் அதை போட்டு தள்ளிடுறாங்க. ஏம்மா ஆச்சரியமா, உனக்கு அந்த அரக்கன் தெரியுதான்னு கேட்குறா. ஜேக்கப் ஆமாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறான்.
இது உன் தாத்தாவுக்கு இருந்த அதே ஸ்பெஷல் பவர் தான். எங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. பெரக்ரின் ஜேக்கப் கிட்ட, உன் பவர் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா உன் தாத்தா நீ சாதாரணமான மனுஷனா வாழணும்னு நினைச்சாரு. உனக்கு 18 வயசு ஆகும்போது சொல்லலான்னு இருந்தாரு. அதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு பெரிய பழைய புக்கு காட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றாங்க. ஒரு காலத்துல ஒரு குரூப்பு தங்களுக்கு சாவே வரக்கூடாதுன்னு ஒரு தப்பான எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாங்க. அது சொதப்புனதுனால மனுஷங்களா இருக்கிறதுக்கு பதிலா கண்ணுக்கு தெரியாத ஹாலோ அசுரர்களா மாறிடுறாங்க. அவங்க மறுபடியும் மனுஷனா மாறணும்னா இந்த மாதிரி அதிசய குழந்தைகளோட கண்ணெல்லாம் சாப்பிடணும். இதுல மெயின் வில்லன் மட்டும் நிறைய கண்ணை சாப்பிட்டு மனுஷ உருவத்துக்கு வந்துட்டான். ஆனா மத்தவங்க இன்னும் அசுரர்களாவே சுத்துறாங்க. திடீர்னு வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு லேடி காயம்பட்டு ஓடி வந்து வில்லன் வரான், இந்த என் லூப் அழிச்சிட்டான் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஜேக்கப் பயந்து போய் 2016க்கே ஓடி வந்துடுறான். அங்க பார்த்தா அவங்க தாத்தா மாதிரியே ஒரு ஹோட்டல் ஓனர் கண்ணு இல்லாம செத்து கிடக்குறாரு. அப்போ ஜேக்கப் செக் பண்ணா அந்த லேடி டாக்டர் அங்க வராங்க. பார்த்தா அது டாக்டரே இல்ல, வேஷம் போட்டு வந்த அந்த மெயின் வில்லன் தான். அவன் ஜேக்கப்பை மிரட்டுறான். அதனால ஜேக்கப் மிஸ் பெரக்ரின் கிட்ட கூட்டிட்டு போறான். உன் பசங்களை காப்பாற்றணும்னா என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பெரக்ரின் ஒரு பறவை கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு தூக்கிட்டு போயிடுறான். போறதுக்கு முன்னாடி பெரக்ரின் ஜேக்கப் கிட்ட நீ தான் இந்த பசங்களை இனிமே பார்த்துக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு அசுரன் அட்டாக் பண்ண வரும்போது ஜேக்கப் அதை எதிர்த்து சண்டை போடுறான். போர்ல குண்டு விழுந்த அந்த பழைய வீட்டுக்கு தரை மட்டமாகுது. ஆனா பசங்க தப்பிச்சிடுறாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து பெரக்ரினை காப்பாத்த ஒரு பிளான் போடுறாங்க. அந்த கடலுக்கு அடியில இருந்த கப்பலை ஏம்மா காத்து பவர் மூலமா மேல தூக்குறா. எல்லாரும் அதுல ஏறி 2016ல இருக்கிற வில்லனோட இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு தீம் பார்க்ல பெரிய சண்டையே நடக்குது. பசங்க எல்லாம் சேர்ந்து மிட்டாய் பனிப்பாறைன்னு வீசி அந்த கண்ணுக்கு தெரியாத அசுரர்கள் எல்லாம் காட்டி கொடுக்கறாங்க. ஒரு பையன் அங்க இருக்கிற எலும்பு கூடுகளுக்கு உயிர் கொடுத்து அங்க இருக்க அசுரர்களோட சண்டை போட வைக்கிறான். ஜேக்கப் போய் பெரக்ரின் இருக்கிற கூண்டை திறக்கிறான். அப்போ வில்லன் ஜேக்கப் மாதிரியே உருவத்தை மாத்திட்டு வந்து எல்லாரையும் குழப்பி விட்டுறான். ஆனா பின்னாடி வந்த அசுரனுக்கு எது உண்மை ஜேக்கப்னே தெரியாம வில்லனையே தின்னுடுது. ஜேக்கப் அந்த அசுரனை சுட்டு தள்ளிடுறான். எல்லா விலங்குகளும் காலியாயிட்டாங்க. ஆனா இப்போ ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. பசங்க எல்லாரும் 2016லயே இருந்தா சீக்கிரம் வயசாகி இறந்துடுவாங்க. அதனால அவங்க காலத்துக்கே போகணும். ஜேக்கப்பும் ஏமாவும் மனசே இல்லாம பிரியறாங்க. ஜேக்கப் மறுபடியும் 2016க்கு வரான். இப்போ வில்லன் செத்துட்டதால அவங்க தாத்தா சாகாம உயிரோட இருக்காரு. ஜேக்கப் நடந்ததையெல்லாம் சொல்லவும் தாத்தா அவன்கிட்ட பழைய காசும் ஒரு மேப்பும் கொடுத்து நீ போயிட்டு ஏமாவை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. ஜேக்கப் உலகம் முழுக்க இருக்க டைம் லூப் வழியா டிராவல் பண்ணி கடைசியா 1943ல அந்த கப்பலை கண்டுபிடிச்சி ஏமா கூட சேர்ந்து வாழ்றான். மிஸ் பெரக்ரின் ஒரு பறவையா அவங்கள மேல இருந்து பார்த்துக்கிட்டு வராங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இதோட படம் முடியுது.